ஹாய் மக்களே, நான் உங்கள் கிவி டைரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் செமி கிரேவி வித் ஃப்ரை. அதுக்கு நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுவே எங்கள் 3 பேருக்கும் போதுமானது. சிக்கனுக்கு வந்துட்டு எப்பயும் மஞ்சத்தூள், உப்பு போட்டு கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிப்பேன். நல்ல தண்ணியில தான் வாஷ் பண்ணிக்குவேன். தேவையான அளவு இஞ்சி பூண்டு போட்டுக்கிட்டா போதும். இவ்வளோதான் போடணும்னு அவசியம் இல்லை. கொரகரப்பா மிக்சியில் அடிச்சுக்கலாம், இல்லை தட்டியும் போட்டுக்கலாம். அது நம்ம சௌகரியம் தான். தென் 2 பெரிய தக்காளி எடுத்து அதையும் மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் நான் குக்கர் வந்து நான்வெஜ்ஜுக்குன்னு தனியாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பெரிய குக்கர் வாஷ் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஆஸ் யூஷுவல் பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு அது போட்டுக்கணும். எங்கள் வீட்டில் பொட்டாசி சமைக்கும்ன்றதுனால நான் வந்து அதுக்கு தனியாக பாத்திரம், இதுக்கு தனியாக பாத்திரம்னு வச்சுப்பேன். அது எங்கள் மாமியாரோட பழக்கம். ஸோ அதை தான் மெயின்டைன் பண்ணுறேன். தென் பெரிய வெங்காயம் வந்துட்டு 1 முழுசாக போட்டுக்கோங்க. போட்டு வணக்கிக்கோங்க ஃபுல்லாக. எப்பயும் போல் நமக்கு அந்த ப்ரௌன் அந்த ஸ்மெல் போகணும், அவ்வளோதான். பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. வணக்கிக்கோங்க. தென் நான் இன்னைக்கு சிக்கனுக்கு வந்து சாதம் தான் வைக்க போகிறேன். ஸோ சைடில் நான் சாதத்துக்குமே ரெடி பண்ணிட்டேன். தென் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச தக்காளியை வந்து அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி பச்சை ஸ்மெல் போகணும், அவ்வளோதான். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. மஞ்சத்தூள் நம்ம அளவு எல்லாமே இதுதான் போடணும், இவ்வளோதான் போடணும்னு இல்லை. நமக்கே வந்து இவ்வளோதான் நம்ம இது இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான அளவு நம்மள அறியாமே நம்ம கை வந்து எடுத்து கொடுத்துரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து அந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் காரம் நல்லா ஜாஸ்தியாக சாப்பிடுவேன். நான்வெஜ்னாலே காரத்தோடு இருந்தால் தான் நான் சாப்பிடுவேனே. ஆனால் வந்து குட்டி பையன் இருக்கான். ஸோ வந்து இப்போ காரம் வந்து அப்படியே மீடியமில் தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதில் 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகாத்தூள். அடுத்து வந்து சிக்கன் மசாலா கடையில் வாங்குறது பவுட்ரு தான், அதுவும் ஒரு 2 டீஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வந்து நான் வரமிளகா வாங்கி அரைச்சி எங்கள் அக்கா கொடுத்து விடுவாங்க. அந்த மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். அப்புறம் இது வந்து கல்லுப்பு தான் குழம்புக்கு யூஸ் பண்ணுவேன். கரைக்கிற மாதிரியான பொருளுக்கு மோஸ்ட்லி கல்லுப்பே யூஸ் பண்ணுங்க. அதுதான் கொஞ்சம் என்ன சொல்றது, ஹெல்த்தும் கூட. தூளுப்பும் காட்டிலும் கல்லுப்பே பெட்டரா இருக்கும் நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ வந்து கரைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் கல்லுப்பே தாராளமாக போட்டுக்கலாம். போட்டு ஒரு வணக்கி விட்டுருங்க. இந்த கேப்ல வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கனை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க, அது முக்கியம். தென் வந்து லெமன் வந்து சொல்லி ஆகணும். நான் வந்து லெமன் தான் புளிவேன் இதுக்கு, சிக்கனோட ஸ்மெல் போகிறதுக்கு. ஒரு முழு லெமன், ஒரு மீடியம் சைஸில் வாங்குறோம் இல்லையா, அந்த லெமன் வந்து முழுசாக நான் புளிஞ்சு வச்சுக்குவேன். எதுக்கு டம்ளரில் புளிகிறேன்னா, நான் வடிகட்டும் போது கொட்டை இருக்க வேண்டால, அதனால வடிகட்டி யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் தயிர் போட சொல்லுவாங்க, போடுவாங்க. ஆனால் நான் இன்ன வரைக்கும் அதை ட்ரை பண்ணதில்லை. அந்த தயிர் பதம் எப்படி இருக்கணும், புளிக்கணும், அந்த கேட்டகரிலாம் இருக்குல்ல. ஸோ நமக்கு லெமன்னா பிரச்சனையே இருக்காது. ஒரு மாதிரி அந்த புளிப்பும் இறங்கிடும், அதே சமயத்தில் அந்த கவிச்ச ஸ்மெல்லும் இருக்காது நமக்கு. அது என்னதான் சிக்கன் மட்டன் நான்வெஜ் பிரியராகவே இருந்தாலும் அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் இருந்தால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு செட் ஆகாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு முழு லெமனையும் புளிஞ்சு அதில் ஊற்றி எல்லாமே மேஷ் பண்ணிக்கோங்க. கழுவின கறியை போட்டு ஃபுல்லாகவே நான் வந்து ஒன்றாவே விட்டு தான் விசில் விட்டுருவேன். விசில் விட்டு இறக்குனதுக்கு அப்புறம் தான் அதை நான் வறுவலுக்கும் இது கிரேவிக்குமா பிரிக்கிறது. எலும்புலாம் வந்துட்டு கிரேவியோடையே விட்டுருவேன். பீஸா எடுத்து வறுவலுக்கு எடுத்து வச்சிருவேன். அவ்வளோதான் ஆச்சு. நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுருங்க. மறக்காம குக்கரை வந்து அந்த இதுக்கு விசில் போடுற இடத்துலலாம் ஊதிட்டு போடுங்க. அதெல்லாம் ரொம்பவே சேஃப்டி. நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு வந்துட்டு விசில் வரட்டும். நம்ம தேங்காவை நான் சின்னதாக பல்லா நறுக்கி போட்டுட்டு மிளகு, ஜீரகம், சோம்பு, தென் கசகசா
கசகசா வந்து இந்த தேங்காய் அரைக்கிற எல்லா கேட்டகரியிலையும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். அது என்னமோ தெரியல, அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். விசில் வந்துட்டு இருக்குது. 2 விசில் போதும், நம்ம சிக்கன்ங்கிறதுனால 2 விசிலே வந்துட்டு ஓகே தான். நல்லா பஞ்சா சாஃப்டா வந்துடும். அதுக்குள்ள இந்த பாருங்க தேங்காவும் அரைச்சு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஃபைன் டேஸ்டா அரைச்சிக்கோங்க, அப்பதான் திப்பி திப்பியா இல்லாம இருக்கும். ஸோ அரைச்சாச்சு. இந்த 2வது விசிலும் வந்தாச்சு. விசில் அடங்கினதும் தேங்காவை அரைச்ச தேங்காவை அது கூட கொட்டி ஒரு கலக்கி ஒரு அடுப்புல வந்துட்டு கொதிக்க விட்டுடலாம். இதோ இன்னொரு அடுப்புல நான் சொன்ன மாதிரி சாதம் வச்சிருக்கேன் பாருங்க, உடத்தண்ணி. எனக்கு வந்து குக்கர் சாதம் பிடிக்காது, அதனால வடிச்ச சாதம் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அடுப்புல வச்சிருக்கிறேன் சாதம். இதோ தேங்காய் அரைச்சி ஊத்தியாச்சு. ஊத்திட்டு வணக்கி அது ஒரு நல்ல கொதி வரட்டும். அதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலையும் புதினாவும் 2த்தையுமே இது நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து போட்டு கலக்கிக்கோங்க. அப்ப அதுலயே வந்து இந்த ஓட்டிய வச்ச அந்த ஜார்னின்னு சொல்லுவோம்ல, அந்த கரண்டியும் குழம்பு கரண்டியுமா யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிக்கன் பீஸ் வரும். வந்ததும் அதுல வந்து தனியா வந்து போட்டுட்டு அதுலயே லைட்டா மிளகாத்தூளும் இதுவும் போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலாவும் போட்டு அது தனியா ஃப்ரை பண்ணிக்கோங்க. குழம்பு சாதம் ரெடி. ஓகே, இன்னொரு ரெசிபியில பார்க்கலாம்.